சின்ன மருமகள் சீரியல்ல நடந்த தேர்தல்ல சோழவந்தான் தொகுதியில நாம தமிழ்ச்செல்வி தான் அமைச்சரா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இது தெரிஞ்சதுமே வீட்ல ராஜாங்கம், அதுக்கப்புறம் சேது எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அது எப்படி அரசியல் வாரிசான நான் ஜெயிக்காம போயும் போயும் பிச்சைக்கார குடும்பம், அதுகிட்ட ஒரு ரூபா கூட கிடையாது. அப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தவ எப்படி ஜெயிச்சுட்டு போனான்னு சொல்லி எல்லாருமே ஆதங்கப்படுறாங்க. ஈஸ்வரியே ரொம்பவே புலம்புறா. போயும் போயும் அந்த பிச்சைக்காரி இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டாளா? அவ எப்படி இந்த தேர்தல்ல ஜெயிச்சான்னு சொல்லிட்டு ரொம்பவே வைத்தறிச்சப்படுறாங்க. நம்ம வீட்டு உப்பு தின்னுட்டே அவ நமக்கு துரோகம் பண்ணிட்டா. அவ எல்லாத்தையுமே ஆரம்பத்துல இருந்து திட்டம் போட்டு தான் பண்ணியிருக்கான்னு சொல்லி புலம்புறாங்க. அதுக்கு அப்பத்தாவுமே சரிடி, ஏதோ ஒன்று நடந்துடுச்சு, அதான் அவ ஜெயிச்சிட்டால, என்ன கள்ள ஓட்டா போட்டு ஜெயிச்சிருக்க போறாங்க. எல்லாமே நம்ம மக்களோட முடிவு தானே. மக்களோட முடிவை நாம் ஆதரிச்சு தான் ஆகணும். ஏதோ அவளோட கட்சியில் உள்ள கோட்பாடு பிடிச்சதுனால தமிழ்ச்செல்விக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. அதுக்கு ஏண்டி நீங்கள் கத்திக்கிட்டு இருக்கீங்க? சரி, இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் என்ன உண்டோ அதை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எதுவுமே அப்படிலாம் என்னால் விட முடியாது அப்பத்தா. அவ என்னையவே சீண்டி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏதோ நான் கொடுமை பண்ண மாதிரி தான் அந்த கொள்கை எல்லாமே அவ வெளியிட்டிருக்கா. அந்த கொள்கையை பார்த்துட்டு தான் வயிற்று பிள்ளைக்காரிய இவ்வளோ கொடுமை பண்ணி வீட்டில இருந்து அனுப்பியிருக்காங்க. அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம ஓட்டு போடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பெண்களோட முக்காவாசி ஓட்டு அங்கே போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ஆதரவாக இருக்கிற ஆம்பளைங்க ஓட்டுமே அங்கே போயிடுச்சு. அதனால தான் நமக்கு இந்த தடவை ஓட்டே விழலை அப்படிங்கிறத சேது சொல்கிறாங்க. அதுக்கு அப்பத்தாவுமே சரிடா, ஏதோ ஒன்று நடந்துடுச்சுல, விடியா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சேது என்னால் விட முடியாது அப்பத்தா. எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்பாவுக்கு ஒரு கலங்கம் வந்தது. அந்த கலங்கத்துல இருந்து எப்படியாவது அப்பாவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் நான் அப்பாவை மறுபடியுமே அமைச்சராக்கி பார்க்கணும்னு நினச்சேன். சுயேட்சையாக நிற்கதுமே அப்பா தான் நிற்கும்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டேன். ஆனால் அப்பா என்ன அரசியல் வாரிசாக அறிவித்து என்ன நிற்க வச்சாங்க. ஆனால் அதுவுமே எனக்கு நிலைக்கலையேன்னு சொல்லி ரொம்பவே மனசு வருத்தப்பட்டு போகிறாங்க. சரியா, கவலைப்படாத அப்படின்னு என்னதான் ஆறுதல் சொன்னாலுமே இங்கே சேதுவுக்கு மனசே கேட்கல. தனியாக ரூமில் போய் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது ஈஸ்வரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. ஈஸ்வரி ஐஸ்வர்யாவுக்கும் அதுக்கப்புறம் சித்ராவுக்கும் கண்ணை காட்டி தனியாக ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இதை கவனிச்ச அப்பத்தா, ஆமாம், இந்த ஈஸ்வரியோட மொழியே சரியில்லையே, அவள் எதுக்கு இவங்க ரெண்டு பேர்த்தையும் கண்ணை காமிச்சு ரூம்குள்ளே கூப்பிட்டு போகிறா அப்படின்னு பார்க்குறாங்க. ரூமுக்கு வந்ததுமே ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா 3 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கவனிச்சிங்களா அத்தை? அங்கே அப்பத்தாவோட முகம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. ஆமாம்மா, கிழவியோட கதை இனிமேல் அவ்வளோதான் போல. கிழவியோட பேச்செல்லாம் இனிமேல் எடுபடவே எடுபடாது. ஏன்னா சேது கூட அதை காது கொடுத்து கேட்கலையே. அப்படி தானே இருக்குது இந்த வீடு. இந்த வீட்டில் இப்போ தலைமையே இல்லாத வீடாக மாறிடுச்சு. எனக்கு என்னவோ இந்த தேர்தலில் தமிழ்ச்செல்வி ஜெயிச்சது நல்லது தான் தோணுது. அதே இந்த சேது பையன் ஜெயிச்சிருந்தானா மறுபடியும் இந்த வீட்டில் தலைமையகம்னு ஒன்று இருந்து அது எல்லாமே சேதுவோட கைக்கு போயிருக்கும். ஆனால் அது கூட நல்லா தான் இருந்திருக்கும். அப்பந்தான் சேது எம்எல்ஏவோட பொண்டாட்டி ஐஸ்வர்யான்னு சொல்லி பெரிய பேரே இருந்திருக்கும். உன்னோட சார்பாக நாங்களே இந்த வீட்டில் எல்லா பக்கமுமே ஆட்சி செஞ்சுருப்போம். ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சே. ஆனால் என்னதான் இருந்தாலும் தமிழ்ச்செல்வி ஜெயிப்பான்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லைம்மா அப்படின்னு சித்ரா சொன்னதுமே, ஆமாம், அந்த பிச்சைக்கார குடும்பம் எப்படி ஜெயிச்சதுன்னே தெரியலையே. ஏதோ அந்த கட்சியில் உள்ளவங்க தான் நிதி கொடுத்து இவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. ஆனால் அவள் எப்படி சுயேட்சையாக நின்று, அதுவும் புதுசாக இப்படி அரசியலுக்கு வந்து டக்குன்னு ஜெயிச்சிட்டாளேன்னு சொல்லி ரொம்பவே புலம்புறாங்க. ஆனால் கெட்டதுலேயும் ஒரு நல்லது மாதிரி இந்த தமிழ்ச்செல்வி ஜெயிச்சதால் மட்டும்தான் தமிழ்ச்செல்வி மேலே ரொம்பவே கோபமாக இருக்கான் சேது. இதே அவள் ஜெயிக்காம விட்டு கொடுத்துருந்தாலோ, இல்லை இவனுக்கு ஏதாவது சாதகமாக சேது ஜெயிச்சிருந்தாலோ இவ்வளோ கோபம் தமிழ்ச்செல்வி மேலே வந்திருக்காது. ஆனால் அவள் இப்படி எதிர்த்து நின்று ஜெயிச்சதால் மட்டும்தான் சேது திரும்பி கூட பார்க்க மாட்டான் தமிழ்ச்செல்வியை அப்படின்னு ஈஸ்வரி ரொம்பவே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம்மா,
இந்த தமிழ்ச்செல்வியை நம்ம திட்டம் போட்டு வெளியில் அனுப்புறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடுச்சு. இதில் அவள் ஏதாவது செஞ்சு திரும்ப வீட்டுக்குள்ளே வந்துட்டா நம்மளால் இன்னொரு திட்டம்லாம் போடவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்தா அப்போ தான் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னது, இவ்வளவு தான் திட்டம் போட்டு தமிழ்ச்செல்வியை வெளியில் அனுப்புனாள்வளா? இது என்ன புது கதையாக இருக்குன்னு சொல்லி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பந்தான் ஈஸ்வரி மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், அந்த நீதிமான் கூட சேர்ந்து இந்த ராஜாங்கத்தை எப்படியாவது பழி வாங்கலான்னு சொல்லி நினச்சேன். ஆனால் அதுதான் முடியாமல் போயிடுச்சு. அதில் ஒரே ஒரு நல்ல விஷயம், இந்த தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை தலை முழுகிட்டு போனது தான். போனவளாக இருக்கிறது தான் நல்லதும் கூட அப்படின்னு பேசும்போது தான் தெரியுது, இப்படி ஆரம்பத்துல இருந்து நடந்த எல்லா பிரச்சனைக்குமே ஈஸ்வரி தான் முழுக்க முழுக்க காரணங்கிறது இப்போ அப்பத்தாக்கு தெரிய வந்துடுது. இதை கேள்விப்பட்டதுமே வேகமாக உள்ளே ஓடி போய், என்னடி, என் பிள்ளை வீட்டில் இருந்துக்கிட்டு என் பிள்ளைக்கே நீ துரோகம் இழைக்க பார்க்குறியான்னு சொல்லிட்டு கன்னத்தில் வேகமாக ஒரு அறை விழுறாங்க. இப்போ எதுக்கு என்ன அடிக்கிறீங்க, நான் எதுவுமே செய்யலைன்னு ஈஸ்வரி சொன்னாலுமே அம்மாச்சி கேட்குற மாதிரி இல்லை. என்ன, என் பிள்ளை வாழ்க்கையை நீ வேணுன்ட்டே கெடுத்துட்டு என் பிள்ளை வீட்டிலே நீ இருப்பியா? தமிழ்ச்செல்வியை அவள் அவ்வளோ தூரம் சொன்னான், நான் இந்த தப்பை செய்யலை, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அவளோட வார்த்தையில் ஒரு உண்மை தெரிஞ்சது. நான் அப்போவே சுதாரிச்சிருக்கணும். என் பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டானேங்கிற ஒரு நிலமையில நான் முடியாமல் இருந்தப்பந்தான் நீ அந்த பிள்ளைய இந்த பாடுபடுத்தி இந்த வீட்டிலேருந்து நீ அனுப்பியிருக்க. நீ எல்லாம் மனுஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரியத்தை தப்பிக்கிறதுக்காக, இதை பாருங்க, நான் எதுவும் பண்ணலை, இது எல்லாமே செஞ்சது ஐஸ்வர்யா தான் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யாவை கையை காமிக்கிறாங்க. இதை பார்த்ததுமே ஐஸ்வர்யா ரொம்பவே அதிர்ச்சியாகி, என்னடா வந்ததும் வராததுமா நம்மளை கோத்து விடுறாங்க, இவங்க தப்பிக்கிறதுக்காக நம்ம மேலே பழிய தூக்கி போடுறாங்களேன்னு சொல்லி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஐஸ்வர்யா. உடனே அப்பத்தா கிட்ட, இதை பாருங்க அப்பத்தா, நான் எந்த தப்புமே பண்ணலை, இது எல்லாமே ஈஸ்வரியத்தை சொல்லி தான் நான் செஞ்சேன், எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எப்போதுமே சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாருமே பேசும்போது அங்கே சேதுவும் ராஜாங்கமும் வராங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு அவங்க கேட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்பவே அதிர்ச்சியாகி ஈஸ்வரியை பார்க்குறாங்க. அப்போது இந்த வீட்டில் ஆரம்பத்துலேருந்து நடந்த எல்லா பிரச்சனைக்குமே ஈஸ்வரி தான் காரணமான்னு சொல்லி ரொம்பவே அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க. ஈஸ்வரியுமே, இதை பாருங்கள், எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இந்த ஐடியா எல்லாமே எனக்கு ஐஸ்வர்யா தான் தந்தா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யாவை கையை காமிக்கிறாங்க. ஆனால் அப்பத்தா கோவப்பட்டு ஈஸ்வரியை மறுபடியுமே கன்னத்தில் பலார்னு அரைஞ்சி, இதை பாரு, இந்த வீட்டை இப்படி ஆக்குனதே நீ ஒருத்தி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.